வணக்கம். சற்று முன் வெளியான ஒரு முக்கிய தகவல். பட்ஜெட் 2026 ஓய்வூதியர்கள் சார்ந்து 8 முக்கிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது சார்ந்த முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் பட்ஜெட் சார்ந்து நடைபெறக்கூடிய முன்னேற்பாடுகளையும் நிபுணர்களின் கணிப்புகளையும் நாடு முழுவதும் உள்ள மூத்த குடிமக்கள் கவனித்து வருகிறார்கள். அதிகரித்து வரக்கூடிய பணவீக்கம், அதிகரித்த சுகாதார செலவு, நீண்ட ஆயுட்காலம் ஆகியவற்றை உள்ளடக்கிய தற்போதைய பொருளாதார சூழலில் ஓய்வு பெற்றோருக்கு எப்போதும் இல்லாத அளவு நிதி சிக்கல்கள் தற்போது உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மிக முக்கியமாக வரக்கூடிய பட்ஜெட் தாக்கல் போது மூத்த குடிமக்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்புகள் என்ன? மிக முக்கியமாக மூத்த குடிமக்கள் தங்களுக்கு வரி விலக்கு அதிகரிப்பு செய்யப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல மூத்த குடிமக்களுக்கான ஓய்வூதிய பலன்கள் அதிகரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மூத்த குடிமக்களுடைய நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தங்களுக்கான சுகாதார வசதிகள் மேம்பட வேண்டும் என்றும் எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பெரும்பாலானவர்கள் குறைந்த வருமான வழிகளுடன் முதுமையை அடைந்து வருகிறார்கள். ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் செலவுகள், நிலையான ஓய்வூதியம் பலன்கள், சேமிப்பிலிருந்து கிடைக்கும் வட்டி, சிறிய ஓய்வூதிய பணம் ஆகியவற்றின் மூலம் நிர்வாகம் செய்ய வேண்டும். இது தங்களுடைய தொழில் வாழ்க்கை பயணம் முழுவதும் வருமான வளர்ச்சியை பெறும் சம்பளம் பெறும் ஊழியரிடமிருந்து வேறுபட்ட ஒரு நிதி சூழ்நிலையை உருவாக்குகிறது. இந்தியாவில் 60 வயது முதல் 79 வயதுக்கு உட்பட்ட மூத்த குடிமக்கள் தற்போது வரிமுறையின் கீழ் ரூபாய் 3 லட்சம் அடிப்படை வரி விலக்கு பெற்று வருகிறார்கள். அதே சமயம் 80 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மிக மூத்த குடிமக்கள் என்று கருதப்படுகிறார்கள். இவர்களுக்கு வருமான வரி தொடங்குவதற்கு முன்பு ரூபாய் 5 லட்சம் வரை வரி விலக்கு பெற்று வருகிறார்கள். தற்போதைய வரம்புகள் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள் மற்றும் பணவீக்க விகிதத்துடன் பொருந்தவில்லை என்றும் அவற்றை திருத்தங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாக கருதப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் இந்தியாவின் பராமரிப்பு இல்லங்கள் மற்றும் வீட்டு சேவைகள் மூலம் வழங்கப்படும் நீண்டகால பராமரிப்பை உள்ளடக்கிய காப்பீட்டு பாதுகாப்பை விரிவுபடுத்துவது அணுக்களை கணிசமாக மேம்படுத்தும் என்றும் நிபுணர்கள் கருதுகிறார்கள். வட்டி வருமானம் மற்றும் பிரிவு 80 TTBயில் நிவாரணம். வட்டி வருமானத்திற்கு வரி விலக்கு கிடைக்க வேண்டும் என்பது மூத்த குடிமக்களின் முக்கிய கோரிக்கையில் ஒன்று. ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் அடிப்படை வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்டுவதற்கு தங்கள் நிலையான வைப்பு மற்றும் சேமிப்பு கணக்கு பணத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். பணவீக்கம் அதிகரித்தாலும் உண்மையான வருமானம் குறைந்து விட்டதாலும் பிரிவு 80 TTBயின் கீழ் தற்போது உள்ள 50,000 ரூபாய் வட்டி வருமானம் கழிவானது தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்ய தவறுகிறது. பணவீக்கம் உண்மையான வருமானத்தை கணிசமாக குறைத்துள்ள இந்த காலகட்டத்தில் பிரிவு 80 TTBயின் கீழ் உள்ள தற்போதைய ரூபாய் 50,000 கழிவு ஒரு குறைந்தபட்ச ஆறுதலை அளிக்கிறது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மூத்த குடிமக்கள் ஓய்வூதிய பாதுகாப்பு சார்ந்து தொடர்ச்சியான சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். மத்திய அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய திட்டம் முதல் தேசிய சமூக உதவி திட்டம் வரை பல ஓய்வூதிய திட்டங்கள் வழங்கி வருகிறது. இருப்பினும் பயனாளிகள் தங்களுடைய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்ய போதுமான நிதி உதவி கிடைப்பதில்லை என்று தெரிவிக்கிறார்கள். பட்ஜெட் 2026இல் மூத்த குடிமக்களுடைய முக்கிய அறிவிப்புகள் என்ன? எதிர்பார்ப்புகள் என்ன? பட்ஜெட் 2026 குறித்த ஆரம்ப அறிக்கைகள் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு மாத ஓய்வூதியத்தை கொடுப்பனவுகளை அதிகரிக்க மதிப்பீடு செய்யக்கூடும். ஓய்வுக்கு பின்பு பணிபுரியக்கூடிய மூத்த குடிமக்களுக்காக அரசு ஒரு 3வது ஓய்வூதிய அடுக்கை உருவாக்கலாம். மூத்த குடிமக்களுடைய ஆண்டு வருமானம் ரூபாய் 10 லட்சம் வரை வரி விலக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது. தற்போது 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு 3 லட்சம் ரூபாயும் 80 வயதிற்கு மேற்பட்டோருக்கு 5 லட்சம் ரூபாயும் வரி விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த பெண்களுக்கு 80 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இந்த வரம்புகள் குறிப்பாக உயர்த்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த முதியோருடைய வாழ்க்கை தரத்தை உறுதி செய்வதற்காக மூத்த குடிமக்களுக்கான வங்கி நிலையான வைப்பு தொகை FD வட்டி வீதத்தை
அதிகரிக்க வேண்டும் என்றும் மேலும் அந்த வருமானத்திற்கு வரி விலக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் பல சமயங்களில் இதுவே அவர்களின் முக்கிய வருமான ஆதாரமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரிவு 80 டிடிபியின் கீழ் மூத்த குடிமக்களால் ஈட்டப்படும் ரூபாய் 50,000 வரையிலான வட்டிக்கு தற்போது வரி விலக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வரம்பை 1,00,000 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. சுகாதார பாதுகாப்பு விலக்குகள் மற்றும் வட்டி வருமான விலக்கு மூலம் மூத்த குடிமக்கள் கணிசமான நிவாரணத்தை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோரிக்கைகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.